சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். 3 முதல் 4 வருடமா இந்தியாவின் எல்பிஜிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிட்டது. உடனடி ஆக்ஷன் தேவை. ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்தியாவின் எரிசக்தி துறையில் மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி உள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டம் காரணமாக உலக அளவில் எல்பிஜி விநியோக சிலிண்டரில் பாதிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த நெருக்கடியானது முழுமையாக சரிய 3 முதல் 4 ஆண்டுகள் ஆகும் என்பது தெரியுமா? அதாவது இது வெறும் எரிபொருள் கிடைக்கும் பிரச்சனை மட்டுமல்ல, கோடிக்கணக்கான வீடுகள் மற்றும் வணிகங்களின் செலவுகளை அதிகரிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இந்த நெருக்கடியின் மையப்புள்ளி ஹார்மோஸ் நீரிணை. உலகின் மிக முக்கிய எரிசக்தி பாதையான இந்த நீரிணை வழியாகத்தான் இந்தியாவின் எல்பிஜி இறக்குமதியில் கிட்டத்தட்ட 90% வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த பாதை தடைப்பட்டு உள்ளதால் இந்தியா தனது விநியோக கூட்டணியை அவசரமாக மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது நாட்டின் மொத்த எல்பிஜி நுகர்வில் சுமார் 60% இறக்குமதியை சார்ந்து உள்ளது. இந்த சூழலில் வளைகுடா பகுதியிலிருந்து வரும் விநியோகம் மிகப்பெரிய அளவில் குறைந்துள்ளது. இந்த நெருக்கடியை மேலும் சிக்கலாகுவது ஈரான் போரால் எரிவாயு உற்பத்தி வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதம். இந்த சேதம் மூலம்தான் பல வாரங்களாக மூடி கிடக்கும் உற்பத்தி ஆலைகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனை தற்காலிகமா அல்லது நிரந்தரமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இந்த நிலையில்தான் மத்திய அரசு அதிகாரிகள் கூறுகையில் எரிவாயு சப்ளையில் சிறந்த சூழலில் ஏற்பட்டால் கூட இயல்பு நிலைக்கு திரும்ப 3 முதல் 4 ஆண்டுகள் ஆகலாம். இதற்கிடையில் மாற்று வழிகளை தேடினாலும் 50% வரை விநியோக பற்றாக்குறை நீடிக்கும் அபாயம் உள்ளது என ஏப்ரல் மாதத்துக்கான ரூபிக்ஸ் டேட்டா சயின்ஸ் மற்றும் வயனா ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் அறிக்கையில் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை தெரிவித்துள்ளன. சரி, சேமிப்பு வசதி மிக குறைவு என்று சொல்கிறார்கள். அதாவது இந்தியாவின் பலவீனம் இங்கேதான் உள்ளது. நாட்டில் உள்ள எல்பிஜி சேமிப்பு வசதி வெறும் 15 நாட்களின் நுகர்வுக்கு மட்டுமே போதுமானதாக உள்ளது. நீண்ட கால இடைவெளியை சமாளிக்க இது போதாது. இதன் வழியாக விலை ஏற்ற இறக்கம் ஏற்கனவே தொடங்கி உள்ளது. சீனா சுமார் 1 பில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெய் சேமிப்பை வைத்துள்ளது. இதன் மூலம் வளைகுடாவில் போர் 1 வருடம் நீடித்தாலும் எவ்விதமான பிரச்சனையும் இல்லாமல் சீனாவால் இயங்க முடியும். இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பன்முகப்படுத்தி வலிமையாக இருந்தாலும் எல்பிஜி இறக்குமதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளை பெரிதும் சார்ந்துள்ளது. இந்த பகுதிகள் தற்போது ஹார்மோஸ் நெருக்கடியால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதால் சரக்கு கப்பல் செலவும் காப்பீடு கட்டணமும் வேகமாக உயர்ந்துள்ளது. இது வணிகங்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்றியுள்ளது. இதனால் விலையும் அதிகரித்து ஹோட்டல்கள், உணவகங்கள், சிறு தொழில்கள் போன்றவற்றின் செலவுகளை அதிகரித்து உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் மத்திய கிழக்கில் 6 வாரங்களுக்கு மேலாக நடந்த வரும் போர் மற்றும் போர் கட்டுப்பாடுகள் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் பல இடங்களில் கமர்ஷியல் சிலிண்டர் இல்லாமல் ஹோட்டல்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள புலம்பெயர்ந்த ஊழியர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் பாதுகாக்க மார்ச் 23 முதல் தொழிலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்படும் 5 கிலோ சிறிய எல்பிஜி சிலிண்டர்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்த வாரம் மட்டும் 1.1 லட்சம் சிலிண்டர்களை
விற்கப்பட்டுள்ளது. மார்ச் 23 முதல் இதுவரை மொத்தம் 14.3 லட்சம் சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளது என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆகையால் ஈரான் போர் தொடங்குவதற்கு முன்பு பிப்ரவரியில் 5 கிலோ சிறிய சிலிண்டர்களின் தினசரி சராசரி விற்பனை 77,000 இருந்தது. அதே சமயம் இன்று 1.1 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த சிறிய சிலிண்டர்கள் தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதே சமயம் சிலிண்டர் கிடைக்காமல் இருக்கும் வேளையில் பல பணி செய்யும் இடத்தை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு செல்வது அதிகரித்து வந்த நிலையில் இந்த 5 கிலோ சிலிண்டர் ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. மற்றும் 14.2 கிலோ சிலிண்டரை 3ஆக பிரித்து அளிக்கும் காரணத்தால் உடனடி மற்றும் தற்காலிக தீர்வாக இந்த சிலிண்டர் திகழ்கிறது. தமிழ்நாட்டில் 5 கிலோ சேர்த்து மினி எல்பிஜி சிலிண்டர்கள் பிற மாநில தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இதனால் அடையாள அட்டை மட்டும் இருந்தால் போதும் 5 கிலோ சிலிண்டர் எளிதாக வாங்கலாம். இண்டென், பாரத் கேஸ், ஹச்பி கேஸ் ஆகிய நிறுவனங்களின் விநியோகஸ்தர்கள், சில்லறை கடைகள் மற்றும் சில சூப்பர் மார்க்கெட்களில் இந்த சிலிண்டர்கள் கிடைக்கிறது. எடுத்து செல்லவும் ரீஃபில் செய்யவும் மிகவும் எளிதானவை. இதனால் தொழில்துறை பயன்பாட்டுக்கான ஆன்லைன் எல்பிஜி புக் செய்யும் விகிதம் 98% உயர்ந்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அடிப்படையில் டெலிவரியானது 92% அதிகரித்து உள்ளது. ஆகையால் மேலும் மார்ச் 2026 முதல் 4.4 லட்சம் புதிய நேச்சுரல் கேஸ் எல்பிஜி இணைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளது. 4.88 லட்சம் புதிய வாடிக்கையாளர்கள் பதிவு செய்துள்ளன. மேலும் 33,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் எல்பிஜி இணைப்புகளை mypngd.in இணையதளம் மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி ஆகியவற்றை வீதியில் வாங்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அரசு அறிவுறுத்தி உள்ளது. ஆகையால் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புங்கள். எல்பிஜி வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் புக் செய்யும் தளங்களை பயன்படுத்தி விநியோகஸ்தர்கள் அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. IOCL, HPCL, BPCL ஆகிய நிறுவனங்களில் மூத்த அதிகாரிகள் அடங்கிய மூவர் குழு மாநில அரசுகளுடன் இணைந்து வணிக எல்பிஜி விநியோகத்தை திட்டமிடுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப உங்க வீட்டுல சிலிண்டர் பிரச்சனை முடிஞ்சிருச்சா, இல்ல சிலிண்டர் புக் ஆகிறதுக்கு எவ்வளவு லேட் ஆகுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.